தளபதி தீபாவளி, அஜித் தலைவர் உலகநாயகன் தீபாவளி அப்படி போயிட்டு இருந்த ஒரு இது வந்து இந்த வருஷம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் வந்திருக்கு. விடாமுயற்சி வெர்சஸ் கங்குவா. தீபாவளி கங்குவா வந்து ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கங்குவாவுக்கு கிளாஷா ஒரு படம் வருமானா கிளாஷ் விட மாட்டாங்க. மேபி வந்து கங்குவா வந்து ஒரு 230-240 கோடியில் செலவு பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சி ரொம்ப காலம் ஒரு கட்டத்தில் விடாமுயற்சி நிறுத்துப்பான்னு சொல்லி அவர் குட் பேட் அக்லிக்குள்ள போயிட்டு அந்த முதல் ஷெட்யூல் முடிச்சுட்டு திரும்ப வந்தாச்சு. விடாமுயற்சிக்கு அஜித் போயிட்டு அதனுடைய இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு கரெக்டாக ரிலீஸ் எப்போ வரும்னா தீபாவளி. இப்போ சூர்யா அஜித் அப்படின்போது நீங்கள் அதை வந்து போட்டியாக தாண்டதை விட அந்த ஃபர்ஸ்ட் ஷோன்னு ஒரு விஷயம் இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு சைலண்டாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. வித்யுத் ஜமால் அவருடைய அந்த இன்ட்ரோ வந்து நேற்று ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வித்யுத் ஜமால் அவர் ஒரு தடவை வந்து ஒரு பாலிவுட்டில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாங்க. விஜய் வந்து இவங்ககிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் நாளைக்கு வந்து வீட்டுக்கு வாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி அப்படி எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. துப்பாக்கியில் பிரமாதம் நடிச்சிருக்கீங்க, இந்த வெற்றிக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னதை வந்து மகிழ்ச்சியோட போய் பாலிவுட்டில் இருக்கிற மீடியாக்கள்லாம் அவர் பேசணும். இந்தியன் 2 திரைப்படத்தில் வந்து பாட்டு வரிசையாக ஒன்று நிறைய போட்டுகிட்டே இருந்தார். இப்போ அது மேலே ஒரு விமர்சனம் வந்திருக்கு சார். அனிருத் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரஜினிகாந்த் சார் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தலைவருக்கு மட்டும் ஹுக்குங்கிற ஒரு சாங் மாசா போட்டு உலகநாயகனுக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. சினிமாவை கருத்து கொடுத்த ஒரு நபர் வந்து கமலஹாசன். சினிமாவில் தொடர்ச்சியாக இட் கொடுத்து வந்த டைரக்டர் வந்து பிரம்மாண்ட டைரக்டர் சங்கர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை அந்த படத்தில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த இந்தியன் 2க்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த இந்தியன் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கிஷோர். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பெரிய ஹீரோஸோடைய படங்கள் வந்து என்னைக்காச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டேல ரிலீஸ் ஆனால் அது ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன். அதுலேயும் தீபாவளி அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது. அந்த வகையில் தளபதி தீபாவளி, அஜித் தலைவர் உலகநாயகன் தீபாவளி அப்படி போயிட்டு இருந்த ஒரு இது வந்து இந்த வருஷம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் வந்திருக்கு. விடாமுயற்சி வெர்சஸ் கங்குவா 2 படத்தையுமே தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு பிளானிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், எந்த அளவுக்கு உண்மை சார்? இது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கூட நான் பேசியிருந்தேன். தீபாவளி கங்குவா வந்து ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கங்குவாவுக்கு கிளாஷாக ஒரு படம் வருமானா கிளாஷ் விட மாட்டாங்க. மேபி வந்து கங்குவா வந்து ஒரு 230-240 கோடியில் செலவு பண்ணியிருக்காங்க. 38 மொழிகளில் அதை வந்து டப்பிங் பண்ண போகிறாங்க. அப்புறம் சவுத் கொரியாவிலேருந்து ப்ரொமோஷனுக்கு ஆட்கள்லாம் கூப்பிட போகிறாங்கன்ற மாதிரியான பல விஷயங்களுக்கு கங்குவா மேலே பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க. வந்து சூர்யாவுக்கு மிக மிக முக்கியமான படம். இந்த நேரத்தில் போட்டிக்கு படம் வர்றத பெரும்பாலும் அந்த தேட்டருக்காரங்களாம் டிஸ்ட்ரிபியூட்டர் விரும்ப மாட்டாங்க. அது நல்லதும் கிடையாது அப்படின் பொழுது இங்கே விடாமுயற்சி ரொம்ப காலம் ஆரம்பித்து அது வாடணும் போய் நின்று ஒரு கட்டத்தில் விடாமுயற்சி நிறுத்துப்பான்னு சொல்லி அவர் குட் பேட் அக்லிக்குள்ளே போயிட்டு அந்த முதல் ஷெட்யூல் முடிச்சுட்டு திரும்பவும் வந்தாச்சு. இன்னும் விடாமுயற்சிக்கு அஜர்பைஜானில் எல்லா சிட் ஒர்க்கெலாம் முடித்து வெயிட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் 12 நாள் அஜித் கால்ஷீட் கொடுத்தா அதனுடைய டாக்கி போர்ஷன் முடிச்சிடுறாங்க. இது மாதிரி விடாமுயற்சிக்கு அஜித் போயிட்டு அதனுடைய இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக ரிலீஸ் எப்போ வருதுன்னா தீபாவளிக்கு. என்னென்னா பெரிய ஹீரோக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய ஹீரோக்கள் படத்தை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் ரிலீஸ் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். தீபாவளி என்னென்னா ஒரு 2 நாள் ஃபெஸ்டிவல் வந்து நீங்கள் பொங்கல் எடுத்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் ஃபெஸ்டிவல், ஒரு வாரம் அதை கொண்டாடுவாங்க. வந்து இந்த 2 நாள் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இந்த 2 நாள் இல்லை 3 நாள் 4 நாள் கலெக்ஷன் எந்த இதில் இதுவாகும். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நிறைய ஹீரோக்களுடைய படங்கள் வந்து அதுவும் பெரிய ஹீரோக்கள் படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கே டேட்டு கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா ராயன், தங்கலான், அப்புறம் வந்து வேட்டையன், அமரன், இந்தியன் 2 வேறு இந்தியன் 2லாம் ஆல்ரெடி ரிலீஸ் டேட்டு சொல்லியாச்சு. இந்தியன் 2 இது மாதிரி படங்கள் அடுத்தடுத்து வர்றதுனால அவங்களுக்குள்ளேயே எந்த டேட்டில் கரெக்டான டேட்டு கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு பக்கம் தசரா பிடிச்சாச்சு, இன்னொரு பக்கம் வந்து தீபாவளி, இந்த ஃபெஸ்டிவல் இல்லாத நாட்கள்லேயும் ரிலீஸ் பண்ணிடலான்ற அளவுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நேரத்தில் சரி ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தால், ஏன்னா விடாமுயற்சிக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. மகிழ்ச்சிமேனன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. லைக்காவுக்கு மிக முக்கியமான படம். அப்படி ஒரு வேலை சரி கங்குவாவும் வரட்டும் விடாமுயற்சியும் வரட்டும் அப்படின்ற ஒரு ரேஞ்சு வந்ததுன்னா அது ஒரு பெரிய போட்டியாக இருக்கும். நிச்சயமாக பெரிய போட்டியாக இருக்கும். சார் இவ்வளோ நாள் வந்து போட்டி அப்படின்னு வரும்போது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் விஜய் வெர்சஸ் அஜித் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இருந்து விஜய் வெர்சஸ் ரஜினி அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அஜித்துக்கு போட்டியாளரே இல்லை, பத்ததுக்கு அவர் வேறு இப்போது சினிமா கிட் பண்ணிட்டு அரசியல் போகிறார் அப்படின்னு இருக்கும்போது இந்த போட்டியை வந்து நம்ம ஒரு ஸ்டார்டிங்காக எடுத்துக்கலாமா சார்? அஜித் வெர்சஸ் சூர்யா அப்படிங்கிற ஒரு இல்லை, இந்த போட்டின்றதை விட தாண்டி நீங்கள் வாரிசு துணிவு வந்து ஒரு ரியல் போட்டி. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 2 நடிகர்களுக்கும் சம அளவு உள்ள ஒரு நடிகர்கள் 2 பேருக்குமான கிளாஷ் வந்து ஒரு பெரிய அளவில் அது எதிர்பார்க்கப்பட்டது.
இப்போ சூர்யா அஜித் அப்படின் பொழுது சூர்யா வேற ஒரு ஜானரில் நிற்கக்கூடியவர், கங்குவா வேற ஒரு ஜானருடைய படம் வந்து விடாமுயற்சி வேற ஒரு இது. நீங்கள் அதை வந்து போட்டியாக தாண்டதை விட அந்த ஃபஸ்ட் ஷோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை விடாமுயற்சியும் கங்குவாவும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த முதல் நாள் முதல் காட்சி தான் 2 படத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும். அதுதான் வெயிட்டிங். அது எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனால் நேற்றைய தினம் வந்து சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு சைலண்டாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது ஏஆர் முருகதாஸ் அது ஒரு படத்தில் வந்து வித்யுத் ஜாம்பால் அவருடைய அந்த இன்ட்ரோ வந்து நேற்று ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ மாசாவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே லைட்டாக துப்பாக்கி படத்தோட வைப்பு அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு பல தரப்புலையும் விமர்சனங்களும் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அந்த இதில் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா சார், எப்படி இருந்துச்சு? உண்மையாக வந்து ஏன்னா வித்யுத் ஜமால் ஏற்கனவே வரப்போகிறார் அந்த படத்துக்குள்ளே அப்படின்ட்டு இதுவாக இருந்தது. இந்த கதை நீங்கள் ஏன்னா விஜயோட இடத்திற்கு தான் சிவகார்த்திகேயன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு, அதை தான் முந்து பார்க்குறாரு, அதுக்கான போட்டியில் தான் அவர் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கார் மாதிரி விமர்சனங்கள் இருக்கும்போது முருகதாஸ் பண்ணுறாரு ஒரு ஆக்ஷன் படம். ஏன்னா ஒரு கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் ஒரு ஆக்ஷன் படம் தேவை அப்படின்போது துப்பாக்கியில் நடித்த ஒரு வில்லன் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்போது அது இன்னும் மறுபடியும் ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அப்டேட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு துப்பாக்கியை பார்த்த மாதிரியே தான் இருந்தது. வந்து இந்த வித்யுத் ஜமால் அவர் ஒரு தடவை வந்து ஒரு பாலிவுட்டில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். என்னென்னா துப்பாக்கி படம் நடித்து முடித்த பிறகு அதனுடைய சக்ஸஸ் மீட் ஒன்று நடந்தது, அதில் கலந்துக்கிட்டேன். கலந்து முடித்த உடனே ஸ்ரீ கிளம்பலானோடனே விஜய் வந்து எங்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் நாளைக்கு வந்து வீட்டுக்கு வாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னாப்புல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சரின்ட்டு நான் போனேன். ஆனால் பெரும்பாலும் வந்து நடிகர்கள் வந்து ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுவாங்க, யாராவது வெளியாட்களை ரொம்ப ரேராக தான், ரொம்ப வேண்டப்பட்டவங்களால தான் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. இது எல்லா விதத்துலையும் உண்டு. பாலிவுட்டில் வந்து அந்த வீட்டுக்கு கூப்பிட்ற கலாச்சாரம் ரொம்ப கம்மி. எங்கேயாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மீட் பண்ணுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல கிளப்பில் பொதுவான இடத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். என்னடா நம்மளை கூப்பிட்றாருன்ட்டு மறுநாள் போனால் அவரே வழக்கம் போல் விஜயை தோசைலாம் சுட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணி துப்பாக்கியில் பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க, இந்த வெற்றிக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னதை வந்து மகிழ்ச்சியோடு போய் பாலிவுட்டில் இருக்கிற மீடியாக்கள்லாம் அவர் பேசினவர் வந்து இது என்னென்னா ஒரு வெற்றிக்கு இன்னொரு கலைஞனை பாராட்டுறது, அதுவும் பெரிய ஹீரோ பாட்டுறது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால தான் வந்து முருகதாஸ் படத்துலையும் பயங்கர ஆர்வமாக வந்து இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் படத்தில் அவர் நடிக்க வந்திருக்காரு. ஒருவேளை இது துப்பாக்கி மாதிரியான ஒரு சாயலில் உள்ள கதையா அப்படின்னு தெரியல வந்து. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு ஆக்ஷன் படமாக அது இருக்குன்றது நம்பிக்கை இருக்குது. இப்போ தளபதி விஜய் கூட நடித்தப்பயே வந்து அந்த படத்தில் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சோ அதே டைப்லேயே அதே ரேஞ்சில் வில்லன் அவருக்கும் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து அவ்வளோ வெயிட் கொடுத்துருந்தார் ஏஆர் முருகதாஸ். ஸோ விஜயோடைய படத்துகளுக்கே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்துக்கே அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வைக்கும் போது இன்றைக்கி இப்போ இருக்க டெக்னாலஜி அண்ட் இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே, அதாவது கண்டென்ட் ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்துலையும் சிவகார்த்திகேயனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி வில்லன் அவர்கள் வித்யுத் அவர்களுக்கும் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை. நிச்சயமாக கொடுப்பாங்க. இதில் என்னென்னா நீங்கள் சிவகார்த்திகேயன் அதை தாண்டி இது முருகதாஸுக்கு ரொம்ப முக்கியமான படங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். திரும்பவும் சொல்லுவாங்க வந்து இங்கே வெளியே இருக்கிற புளியை விட கூண்டில் அடித்த புளிக்கு தான் வேகம் அதிகமாக இருக்கும், திறந்து விட்டிங்கன்னா சிட்டாக பறக்கும். அதுமாதிரி தர்பார்னு ஒரு படம் எடுத்து அது சரியாக ஓடலை அப்படின் பொழுது அதனுடைய சரிவு என்னன்னு முருகதாஸ் பார்த்துட்டாரு. எந்த ஹீரோவும் கால்ஷீட்டே கொடுக்கல, கிட்டத்தட்ட குரங்கெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரில. போய் அவருடைய ஃபோனே கூட எடுக்காமல் இருந்த ஹீரோக்கெல்லாம் உண்டுன்னு கூட சொல்கிறாங்க வந்து. அதுதான் பாருங்கள், ஒரு தோல்வி ஒரு மனிதனை எங்கே கிராஃப்லேருந்து இங்கே எடுத்துன்னு இதெல்லாம் மீறி முருகதாஸ் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர். ஒரு ஹீரோவுக்கு என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்றது வந்து பக்காவாக தெரிஞ்ச ஒரு நபர். அதனால் இந்த சிவகார்த்திகேயன் படம் சிவகார்த்திகேயனை தாண்டி ஏஆர் முருகதாஸுக்கு மிக மிக முக்கியமான படம். நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு அவர் ரெடியாக இருக்கார் வந்து. இறுதியாக இந்தியன் 2 திரைப்படத்துலேருந்து பாட்டு வரிசையாக ஒன்று அனிருத் போட்டுகிட்டே இருந்தார். அனிருத் எந்த அளவுக்கு போட்டாங்களோ இல்லையோ மீம் கிரியேட்டர்ஸ் ஃபுல்லாக மீமாக வச்சு எல்லாத்தையும் போட்டு தழிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த தாத்தா வராரு அந்த சாங் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ அது மேலே ஒரு விமர்சனம் வந்திருக்கு சார். என்னென்னா அனிருத் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரஜினிகாந்த் சார் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தலைவருக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். தலைவருக்கு மட்டும் ஹுக்குங்கிற ஒரு சாங் மாசாக போட்டு உலகநாயகனுக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் போயிட்டுருக்கு. அது வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக என்னென்னா நாம் கேள்விப்பட்டது வந்து சங்கர் வந்து ரகுமான் தான் வேணும் அப்படின்னு. ரகுமான் அவருடைய படங்களில் தொடர்ச்சியாக ரகுமான் ஒரு படம் மட்டும் தான் ஹரி ஜெயராஜ் பண்ணியிருப்பார், அந்நியன். மீதி எல்லாம் ரகுமான் தான். அந்த அந்நியன் கூட பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் ரகுமான் பயங்கர பிஸியாக இருந்ததுனால இதோட அந்த படம் இட்டு. இதில் கமலஹாசன் விக்ரமுடைய வெற்றி, அந்த வெற்றிக்கு அப்புறம் இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸு சமீபகால பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்லாம் அனிருத் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. ஓகே, அவரை நம்ம மியூசிக் டைரக்டராக போடலான்னு ஓகேன்னு முடிவாயிடுச்சு வந்து.
மேபி அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை அந்த பாடல் வந்து. அதுக்கு அனிருத் மேலே மட்டும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து என்ன டியூன் வாங்கணும்ட்டு ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் அந்த முதல் சிங்கிள் சரியாகலை, 2வது சிங்கிள் வந்து இது மாதிரி தாத்தா வராரு வந்து வேறு விதமாக வைரல் ஆகிருக்கு. இதெல்லாம் மீறி வெளியே என்ன பேசிக்கிறாங்க, இந்தியன் 2 அந்த அளவுக்குலாம் சரியாக இல்லைப்பா வராது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்கும்பொழுது எனக்கு அதில் பெரிய நம்பிக்கைலாம் இல்லை. இந்த மாதிரியான ராங் விமர்சனங்கள். அது காரணம் என்னென்னா, சினிமாவை கரைத்து குடித்த ஒரு நபர் வந்து கமலஹாசன். சினிமாவில் தொடர்ச்சியாக ஹிட் கொடுத்து வந்த டைரக்டர் வந்து பிரம்மாண்ட டைரக்டர் சங்கர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை அந்த படத்தில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த இந்தியன் 2க்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த இந்தியன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி கமலா தேட்டரில் போனால் அப்படி கொண்டாடுறாங்க. கொண்டாடுறது வேறு யாரும் இல்லை, ரோபோ சங்கர் ஃபேமிலியே. ஒரு பக்கம் உள்ளே தேட்டருக்குள்ளே வெடிக்கிறது. பார்த்திங்கன்னா வெப்பன் ஒரு படம், அப்போ அரா, அஞ்சாமை, இன்னும் 2 படங்கள் இருக்குது. இதெல்லாம் கையே அடிக்குதுங்க, காற்று வாங்குதுங்க. இந்த இந்தியன் படத்துக்கு வந்து கூட்டம். இந்தியன் தாத்தா வரும்பொழுது அப்படி கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்க வந்து. இது காரணம் என்னென்னா, திரும்பவும் தான் வந்து நீங்கள் சங்கர் ஆகட்டும், அப்புறமா கமலஹாசன் ஆகட்டும், அப்படி லேஸில் விட்டுற மாட்டாங்க. இந்த படம் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ட்ராவல் ஆகி எங்கெங்கேயோ பல தடைகள்லாம் தாண்டி வந்திருக்குது. நீங்கள் அந்த படம் ஒரு வேளை சரியாக வரல அப்படின்னா, எப்பவுமே ஒரு விஷயம் வந்து எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஒரு படம் அவங்களுக்கு வந்து ஒரு 3/4 நடக்கும்போதே ஒரு இதை கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த படம் நமக்கு சரியாக வராது, இது போனி தட்டாது அப்படின்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிடும். வந்து நடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு டேக்லேயே ஓகே பண்ணிடுங்க விடுங்கன்னுவாங்க. பெரிய ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாங்க. அதை பற்றி வெளியே கூட பேச மாட்டாங்க. அது மாதிரி நிறைய சம்பவங்கள் எடுத்து சொன்னோம்னா ஒரு லிஸ்ட்டே சொல்லிட்டு போகலாம். அதில் எல்லா ஹீரோக்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த அவுட் எப்படி வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு விஜயெல்லாம் அதை கிட்டத்தட்ட ஒரு 3/4 படத்துலேயே கண்டுபிடிச்சிடுவாருன்னு. 3/4 படத்துலேயே வந்து ஓகே இந்த படம் பிரமாதமாக வந்துருக்குதுன்னா விஜயோடைய அந்த ஒத்துழைப்பே வேறு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி சுணக்கம், இது ஒன்றும் இல்லைன்னா அவர் சுணக்கம் ஆகிடுவார். சரி ஓகே முடிச்சுங்க, ரைட் போகலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். அதனால் கமலஹாசன்லாம் வந்து இதில் ஊர்னவர். சங்கர்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அவருடைய அந்த அந்த கேரக்டரை தக்க வச்சுட்டு இருக்காரு. அப்படின்னா நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ராம் சரண் வச்சு கேம் சேஞ்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் ஏதோ ஒரு விஷயம் இந்தியன் 2க்குள்ளே இருக்குது. அதை வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜூலை 12 ஓகே வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சவொன்னா ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். பார்ப்போம் சார். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய கோலிவுட் எப்பயோ கொஞ்சம் பெருசாக எந்த படங்களும் வராமையே ஒரு மாதிரி டல் அடிச்சுட்டு இருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப் இந்த வருஷம் வந்து உண்மையிலே நிறையா பெரிய பெரிய ஹீரோஸோடைய நிறையா படங்கள் ஃபேன்ஸுக்கு ட்ரீட் கொடுக்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.